It was very good evening. This is Chennai car trainers, highly professional and personal teaching கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மேமுக்கு வந்து ஈஸியாக லொக்கேஷனில் கூட்டு போயிட்டு திரும்ப வந்துட்டு இருக்கோம். திரும்ப வரச்சங்க பாலவாக்கம் ரோட்லலாம் வந்து லாட் ஆஃப் டிராஃபிக், மல்டி டிராஃபிக் வெஹிக்கிள் இது. ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும், எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். மேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டியூனிங் கிளாஸ் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து அதாவது வந்து இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து ஒரு 2 GB ஹார்ட் டிஸ்க்னு வச்சுக்கோங்களேன். 2 GB தான் நீங்கள் அதில் ஃபில் பண்ண முடியும். நீங்கள் 3 GB லெவலுக்கு அதில் ஃபில் பண்ணிங்கன்னா ஃபில் ஆகாது. ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு வந்து தப்பான ஒரு ஃபில் பண்ணியிருக்கிறதுனால அதை நெகட்டிவ்லாம் வெளில எடுத்துகிட்டு பாசிட்டிவாக உங்களுக்கு வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுதான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு. ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா வந்து ஆல்ரெடி நெகட்டிவாக உள்ளே இருக்கா. ஸோ அதை கிளியர் பண்ணுறது கொஞ்சம் வைரஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு சும்மா பக்காவாக உங்களை கிளியர் பண்ணி ஓட்ட வைக்க போகிறேன். செமையாக என்ஜாய் பண்ணி ஓட்ட போகிறீங்க. யாஸ் குட். அப்படியே மெடல்லே போயிட்டு இருங்க. ஸோ மேம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நியூட்ரல் ஃப்ளோவில் கன்வெர்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஜஸ்ட் நியூட்ரல் ஃப்ளோ. யா ஸ்டெப் பிரேக் நவ் ஸ்லோலி. 1 2 3 செகண்ட் கியர் ஃபர்ஸ்ட் கியர். இப்போ ஃபர்ஸ்ட் கியர் ஸ்லோவாக கிளச் கண்ட்ரோல் மெதுவாக பண்ணணும். ஆஃப் கிளச் கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக போங்க. கண்ட்ரோல் த கிளச் நவ் ஸ்லோலி. குட். மூவ் ஸ்லோலி மூவ். பிக்கப் த வெஹிக்கிள். லைட் ஆக்சிலேட்டர் கொடுத்து பிக்கப் பண்ணிக்கோங்க. செகண்ட் கியர் நவ் ஸ்லோலி செகண்ட் கியர் மாற்றிக்கோங்க. குட். கிளச் கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக போயிட்டே இருங்க. மிடில்லே போய்க்கோங்க. ஸோ ஏன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நிறைய டிராஃபிக் உள்ள ஏரியா அது. ஸோ அதனால் மிடில்லே ஓட்டிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களால் என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். ஸோ ஐ வில் டேக். ஸோ ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக போய்க்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டிராஃபிக் இருக்கிறதுனால கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ண வேண்டியிருக்கும். மிடில்லே ஓட்டிக்கோங்க. எல்லா வெஹிக்கிளும் போகிற மாதிரி நம்ம கொஞ்சம் மிடில்லே ஸ்லோ டவுன் பண்ணி ஓட்டிக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அவங்க ஒரு 2 ஹவர்ஸாக வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த 2 ஹவர்ஸில் வந்து அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி கேட்போம். நியூட்ரல் ஃப்ளோவில் கன்வெர்ட் பண்ணுங்கள். ரெட் இருக்குது. குட். மிடில் இருங்க லைட்டாக. ஸ்லோ டவுன் ஸ்டெப் பிரேக் நவ். லீவ் ஸ்லோலி. குட். எப்படி மேம் இருக்குது? சூப்பராக இருக்குது சார். என்னோட மைண்ட் செட் வாஸ் தட் ஒரு நல்ல டிரைவிங்க்கு அப்கிரேட் ஆகணும், ஃபைன் டியூன் ஆகணும்னா ஒரு சீரீஸ் ஆஃப் ஒரு 5 or 6 or 7 கிளாஸஸ் தேவைப்படும்னு நினச்சேன். பட் அட்டஸ்டஸ் 2 கிளாஸஸில் இவ்வளோ கான்ஃபிடென்ட் எனக்குள்ளே பில்ட் ஆகும்னு ஐ நெவர் தாட். I think this experience is much better than what I expected. ஓகே, சூப்பர் மேம். என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். செகண்ட் கியர் போட்டுக்கோங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறோம். அவங்க என்ஜாய் ஸ்ட்ரைட்டாக போகலாம். சிக்னல் ஓப்பனாக இருக்குது. மெதுவாக போய்க்கோங்க. ஸ்லோலி. ஏன்னா எல்லாம் பாய ஆரம்பிக்கிறாங்க. குட். குட். போகலாம். நம்ம ஃப்ரீயாக இருக்கோம், போய்க்கலாம். ஸ்லோலி. குட். மிடில்லே போய்க்கோங்க. ஏன்னா நிறைய பேர் எஸ்கேப் ஆவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய வெஹிக்கிள் வந்து கிராஸ் பண்ணுறதுனால நம்ம பயப்படவே கூடாது. நான் சில ட்ரிப்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் ரோட்டில் ஓட்டுறச்சா நம்ம வந்து ரைட் லெஃப்ட் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அதே சேம் டைமில் பிரேக்கை வந்து சடனாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த ஆட்டோ 2 வீலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக போவாங்க, திடீர்னு உள்ளே வருவாங்க. பட் நம்ம நல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப க்ளோஸாக போகாமல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. ஏன்னா வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கிறது அப்போ தான் நம்மளால் வாட்ச் பண்ண முடியும். ஸோ ஸ்லோவாக போய்க்கோங்க. குட். ஸ்லோவாக போய்க்கோங்க. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டுறது தான் நமக்கு எப்போவுமே ஒரு சேஃபான விஷயம். ஓகே, லைட்டாக லெஃப்ட் வந்துக்கோங்க. சைடில் ஒருத்தர் ஹார்ன் அடிக்கிறாரு. ஓகே, ரொம்ப வர வேண்டாம், லைட்டாக வந்தால் போதும். அதை பார்க்காமலே பண்ணுங்கள், போதும். பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. குட். லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணும்போது பார்க்க வேண்டாம். ஸோ மேபி ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் தான் பண்ண வேண்டியிருக்கும். ஹார்ன் அடிச்சுக்கோங்க. ஹார்ன் அடிங்க. நல்லா அடிங்க. குட். நியூட்ரல் ஃப்ளோவில் கன்வெர்ட் பண்ணுங்கள் அகெயின். நியூட்ரல் ஃப்ளோ. குட். நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து நான் தான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தப்பான விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுத்ததுனால இப்போ கரெக்டான விஷயங்கள் சொல்லி கொடுக்கறதுனால அவங்களால உடனே வந்து அந்த தப்புலேருந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு உடனே முடியல, வேறு எதுவும் இல்லை. பட் ஆனால் அவங்க நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்த கிளாஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டாங்கன்னா வேறு லெவலில் ஓட்ட வைப்போங்கிறது வந்து உலகத்துக்கே தெரியும். ஸோ என்ஜாய் பண்ணி ஓட்ட போகிறாங்க. வேறு லெவல் டிரைவிங் ஸ்டைல் வரப்போகுது. எனி வெஹிக்கிள், எனி லொக்கேஷன், எனி கண்ட்ரி ஓட்ட வைப்போம். அதுதான் எங்களோட டார்கெட்டு. ஸோ ஆக்சிடென்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது வந்து சென்னை கார் ட்ரைனர்ஸோட ஒரு தாரக மந்திரம். செகண்ட் கியர் போட்டுக்கோங்க. குட். ஸோ இந்த இடத்துல வந்து செகண்ட் கியர் போட்டு அவங்களால என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியுதுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட டிராஃபிக்கான ரோடு இது. நார்மலாக வந்து ஜிக்ஜாக், அதாவது மல்டி ஜட்ஜ்மெண்ட் டிராஃபிக் ரோடு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஈஸியாக டு பாலவாக்கம் அந்த கொட்டிவாக்கம் பக்கத்தில் இருக்கோம் இப்போது. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து ஜிக்ஜாக்காக வருவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாலாம் வர ஆரம்பிப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து நம்ம எஸ்கேப் ஆகி ஓட்டணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்லோவாகவும் சேஃபாகவும் ஓட்டிக்கணும். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம்.
ஸோ அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டுறது. குட். ஸ்லோவாக போய்க்கோங்க. இந்த டூ வீலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணால் பிரேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ரொம்ப சேஃபாக ஓட்ட வேண்டியிருக்கும். மிடில் பேஸ் பண்ணியே போய்க்கோங்க. நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்களா மேம்? அதை பற்றி வியூஸ்க்கு சொல்லுங்கள். டெஃபினெட்லி செம்ம ஜாலியாக தான் இருக்குது வண்டி ஓட்டுறது. as I said லைக் இந்த 2 hours நான் ட்ரைவ் பண்ணேன்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டேன் இந்த 2 hours கற்றுக்கிறதுக்கும் சரி என்ஜாய் நியூட்ரல் ஃப்ளோ. எஸ், பிரேக் அழுத்த வேண்டாம், நியூட்ரல் ஃப்ளோவில் இருக்கட்டும். ஸ்டெப் பிரேக்காக கன்வெர்ட் பண்ண கற்றுக்கோங்க. குட். ஸ்டெப் பிரேக். யா குட். பிரேக்கை ஸ்டெப் பிரேக்காக கன்வெர்ட் பண்ணணும், அவ்வளோதான். சொன்னீங்க பம்ப் பண்ணி. ஸோ நார்மலாக அவங்க வந்து பிரேக்கை வந்து டச் பண்ணி, அதாவது ப்ரெஸ் பண்ணி கற்றுட்டு இருந்துருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு நாங்கள் என்ன சொன்னோன்னா, ப்ரெஸ் பண்ணி பண்ணக்கூடாது மேம், அதை வந்து நீங்கள் வந்து பம்ப் பண்ணி ஸ்லோவாக ஸ்டெப் பிரேக்காக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ நார்மலாக வந்து நம்ம சென்னை கார் ட்ரெயின்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க 3 ஸ்டெப் ஆஃப் பிரேக் சொல்லி கொடுப்போம். அந்த 3 ஸ்டெப் ஆஃப் பிரேக் வந்து செம்மையாக இருக்கும் ஆக்சுவலாக. செகண்ட் கியர் போட்டுக்கோங்க. குட். எஸ், செகண்ட் கியர் போட்டு கிளச் கண்ட்ரோல் பண்ணி போயிட்டே இருக்கலாம் மேம். யா குட் மேம், போகலாம், அப்படியே போயிட்டே இருங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேங்க. அதாவது வந்து என்ன சொல்கிறது, ஒரு என்ஜாய் பண்ணி ஓட்டுற ஃபீல் அவங்களுக்கு இப்போ தான் நல்லாவே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னும் அடுத்தடுத்த கிளாஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சான்ஸே இல்லாமல் ஓட்ட போகிறாங்க. அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ ஜஸ்ட்டு பார்த்து என்ஜாய் பண்ணால் மட்டும் போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எஸ், வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வந்து என்ஜாய்மெண்ட் தானாக கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எனிவேர் ஓட்டலாம், அதுதான் முக்கியம். என்கிட்ட ஒரு கிளைண்ட் கேட்டார், சார் எனிவேர் எனி லொக்கேஷன் ஓட்டுற அளவுக்கு சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாங்க பண்ணி கொடுத்துருவேன், நோ ப்ராப்ளம். ஏன்னா அந்தளவுக்கு தான் நான் சர்வீஸே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. சூப்பர். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கிளைண்ட் கேட்டாங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 2 வீலர் மாதிரி நான் காரை ஓட்டணும் அப்படின்னு கேட்டாங்க. டெஃபினட்டாக ஓட்ட வச்சுருங்க அப்படின்னு. நியூட்ரல் ஃப்ளோவில் போய்க்கோங்க, மிடில் பேஸ் பண்ணி. யா குட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சடனாக பிரேக் அடிக்கிறதுனால நம்ம ஸ்டெப் பிரேக் கன்வெர்ட் பண்ணோம். ஸ்டெப் பிரேக் கன்வெர்ட் பண்ணுறதுனால என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னால், நம்மளோட பின்னாடி இருக்கிற அந்த காலியான இடத்த மற்றவங்க யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து நமக்கு டென்ஷன் இருக்காது. சடன் பிரேக் அடிச்சிட்டிங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்க வந்து அலர்ட்டாக இல்லை அப்படின்னா ஸோ நம்ம கஷ்டமாக இருக்கும். ஸ்லோ டவுன் பண்ணி மெதுவாக போய்க்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஸோ மார்க்கெட் ஓடாவே இருக்கும். ஸோ கொஞ்சம் மிடில் பேஸ் பண்ணியே போய்க்கோங்க, மெதுவாகவே ஓட்டிக்கோங்க. குட். I think இந்த மாதிரி ஜங்ஷன்லலாம் நான் yesterday I contacted you. Okay. The first time உங்ககிட்ட பேசினேன் இல்லையா? Yes, yes. இன்னைக்கு I have taken up the class. Okay. இதுக்கு முன்னாடி நானே சும்மா செல்ஃப் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஜங்ஷன்ஸ்ல வந்து நான் கொஞ்சம் ஃப்ரீயா ஓட்ட மாட்டேன். அந்த ஐப்ரோலாம் டைட் ஆயிரும், கொஞ்சம் டென்ஷனாக ஓட்டுவேன். ஜாலியா அப்படியே. நீங்க இப்போ எனக்கு அந்த டீச் பண்ணியிருக்கிற, இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டெப் பிரேக் மெத்தட் அப்படியே லைக் ஃப்ளோவா நியூட்ரலுக்கு கொண்டு வந்துட்டு ஸ்பீடை கன்வெர்ட் பண்றது, இதெல்லாம் லைக் ஐ வுட் சே இட் இஸ் மோர் ஈஸியர். அந்த மாதிரி தான் இருக்கு. நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அவர் விட்டுருங்க, கொஞ்சம் லைட்டாக ரைட்டில் போங்க. ஸோ எஸ், கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ பண்ணி போங்க, ஸ்லோவாக போய்க்கோங்க. யா குட். கொஞ்சம் ரைட்டில் மூவ் ஆங்க, ரைட்டில் நல்லா மூவ் ஆகிக்கோங்க. குட். ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கோங்க, நல்லா கொடுத்துக்கோங்க. வெரி குட். அவ்வளோதான். ஸோ இடம் எங்கே இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஸோ அதே சேம் டைமில் இண்டிகேட்டர்ஸ் கொஞ்சம் போட்டு கற்றுக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. ஆர் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிகாஸ் வந்து இந்த இடத்துல ஆர் நடிச்சு போயிட்டே இருந்துருங்க. நமக்கு இருக்கு, அலோர் இருக்குது. எஸ், சூப்பர். கிராஸ் பண்ணிக்குவோம். குட். ரைட்டில் போகாமல் அப்படியே பிடிச்சிக்கோங்க வண்டியை பக்காவா. வெரி குட். நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இருக்கிறதுலே முக்கியம். ஸோ அவங்க வந்து டியூனிங் கிளாஸ்க்கு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் நாள் டியூனிங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேறு லெவலில் நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சுட்டோம். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சென்னை கார் ட்ரெயினர்ஸோட எஃபர்ட் என்ன, அவங்க சொல்லிக் கொடுக்குற அந்த வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குது, ஸோ எவ்வளோ என்ஜாய் பண்ணி அவங்க கிளைண்ட்லாம் ஓட்டுறாங்க அப்படின்றது மிடில் அப்படியே வேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக ஏன் வந்து தனியாலாம் 5th டே 6th டேலாம் தனியாக ஓட்டுறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னு இப்போ தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. சூப்பர். இப்போ தெரியுதா மேம்? தனியா ஓட்டுறது, தனியா டென்ஷன் இல்லாம ஓட்டுறது தான் சார் இம்பார்ட்டன்ட். அதுதான் முக்கியம். I think is important. கரெக்ட். அதுக்கு you are training people. கரெக்ட். ஸ்லோவாக நியூட்ரல் ஃப்ளோ. இந்த மாதிரி நியூட்ரல் ஃப்ளோலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸுங்க. பிரேக் அழுத்தாமல் நியூட்ரல் ஃப்ளோவில் அப்படியே செகண்ட் கியர் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே செகண்ட் கியர் கன்வெர்ட் ஆர்ன் அடிச்சுக்கோங்க. குட். போகலாம். நீங்கள் போயிட்டே இருங்க. குட். நீங்கள் மாடலில் போயிட்டே இருக்கலாமே. வெரி குட். கிளச் கண்ட்ரோல் பண்ணி போயிட்டே இருங்க. சூப்பர். இந்த இடத்துல கிளச் கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப அழகாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த மூவ்மெண்ட் ஆஃப் டிரைவிங் நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி மெதுவாகவே போய்க்கோங்க. எஸ், குட். ஸோ அந்த டிரைவிங் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஒரு பக்காவாக வந்து அவங்க டிரைவிங்கோட அந்த ஸ்டைலுக்கே வந்திருக்காங்க. அடுத்தடுத்து வந்து அவங்களுக்கு நிறைய ஷார்ட்கட் சொல்லி கொடுக்க போகிறேன். ஏன்னா வந்து மெயினாக வந்து ஷார்ட்கட் தெரியாமல் வந்து ஸோ அதை வந்து சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா வச்சுக்கோங்களேன், வீட்டு வாசலே ஹோட்டலில் வச்சுட்டு வெளியூரில் போய் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி தான் அது. ஸோ அதனால் வந்து தயவுசெய்து வந்து ஷார்ட்கட் தெரிஞ்சுட்டு என்ஜாய் பண்ணி ஓட்டுங்க. நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுப்போம். ஸோ என்ஜாய் பண்ணி ஓட்டலாங்க, அதுதான் மெயின். சூப்பர். கண்ட்ரோல் பண்ணி சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நியூட்ரல் ஃப்ளோவில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ அதுதான் இருக்கிறதுலே முக்கியமான டிப்ஸ் உங்களுக்கு. ஸ்டெப் பிரேக் குட். அப்படியே ஃபஸ்ட் கியர் போட்டு வச்சுக்கோங்க. ஹாஃப் கிளச் வரைக்கும் வந்து கிளச்சை ஃபுல்லாக அழுத்தி போடுங்க. குட். ஹாஃப் கிளச் வரைக்கும் ஸ்பீடாக விடலாம், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். குட். அவ்வளோதான், சூப்பர். சக்ஸஸ். வெரி குட். போகலாம் மேம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் கியருக்கு மூவ் ஆகிக்கோங்க. இந்த டைமில் செகண்ட் கியரில் ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு லைட்டாக ஸ்லோ பண்ணிக்கோங்க. அவங்களாம் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஹார்ன் அடிச்சுக்கோங்க லைட்டாக. ஸோ மைல்டு ஹாரன் இந்த இடத்துல போகலாம். அப்படியே மெதுவாக மிடில் பேஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக மிடில் பேஸ் பண்ணுங்கள். லைட்டாக மிடில் பேஸ். ஏன்னா பிகாஸ் சைடில் வந்து 2 வீலர் ஜாயின் பண்ணுறாரு. நீங்கள் முன்னாடி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும், சைடில் ஃபோக்கஸே பண்ணக்கூடாது. ஸோ ஓகே, ஸ்ட்ரைட். ஓகே, குட். தேர்ட் கியர் அப்படியே மிடில்லே இருந்து போங்க. வெரி குட். போகலாம். ஸ்லோவாக போய்க்கோங்க. குட். ஸ்லோலி போங்க. பிரேக் எடுத்தாதீங்க. குட். அப்படியே செகண்ட் கியர் கன்வெர்ட் பண்ணுங்கள் டக்குன்னு. ஸ்பீடு கம்மியாகிடுச்சு. குட். பிக்கப் நாவ். குட். போகலாம். கண்ட்ரோல் பண்ணி போயிட்டே இருங்க. லைட்டாக லெஃப்ட்டுக்கு வந்துடுங்க. அவர் வழி விட்டுருங்க அவருக்கு. ஸ்லோ லைட்டாக லெஃப்ட்டு போங்க. அவர் வழி விட்டுருங்க அவருக்கு. போய்கிட்டோம். பாய் சொல்லிடுங்க அவருக்கு. ஸோ பாய் சொல்லிட்டிங்கன்னா அவர் போயிடுவார். ஸோ சின்ன விஷயம், இந்த மாதிரி யாராவது ஹார்ன் அடிக்கிறாங்கன்னா நம்ம டென்ஷன் ஆகுறது, எமோஷன் அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு ஸ்மைலிங்கோட ஒரு பாய் சொல்லிட்டிங்கன்னா அவர் ஜாலியாக போய்க்குவார். நீங்களே பார்த்துருப்பீங்க இவர் எப்படி வந்து ப்ரீச் பண்ணுறாரு இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணோன்னு. அதர் ட்ரெயினர்ஸ் இந்த மாதிரி லெஃப்ட்டில் பாரு, ரைட்டில் பாரு, என்ன பண்ணுற, கால் என்ன பண்ணுது, கை என்ன பண்ணுது, வண்டி நம்ம ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு ஃபீல் பண்ணி வச்சுருவாங்க. தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் ஹியர். இவங்களோட ட்ரைனிங் வந்து இட்ஸ் ஸோ குட். நம்மளே டென்ஷன் ஆனாலும் அதை அவங்க அந்த டென்ஷனை இறக்கி வச்சுட்டு ஓட்டு அப்படின்னு தான் ப்ரீச் பண்ணுறாங்க. சில பேர் எப்படின்னா, ஒரு சில ட்ரைனர்ஸ் ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அதர் ட்ரைனர்ஸ். ஓகே. அவங்க எப்படின்னா நம்மளே டென்ஷன் ஆனாலும் 2 டன் டென்ஷனை தூக்கி நம்ம தலை மேலே வச்சிருவாங்க. கரெக்டு. எதுக்கு நான் கார் வாங்கினேன் அப்படின்ட்டு நானே யாருக்கும் தெரியாம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஓப்பனாக சொல்ல மாட்டோம் அதை. கண்டிப்பாக. அந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம்னா ஐயோ நான் ஏன் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி ஆயிரும். அப்புறம் எங்க நம்ம என்ஜாய் பண்ணி லாங் டிரைவ் போறது, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஆமாம். ஒரு மூலையிலேயே வண்டியை பார்க் பண்ணிட்டு உட்காந்து நியூட்ரல் ஃப்ளோவில் கன்வெர்ட் பண்ணுங்க. கன்வெர்ட் த நியூட்ரல் ஃப்ளோ நவ். ஸ்லோலி ஸ்டெப் நவ். இன்னும் ஸ்மூத்தாக மிடில் பேஸ். ஹோண்டா சிட்டி பின்னாடி நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம். குட். ஸோ மிடில் பேஸ் எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக போகும்போது மிடில் பேஸ் தான் வேணும். ஏன்னா ரைட்டில் நிறைய பேர் ரைட் திரும்புவாங்க, லெஃப்ட்டில் நிறைய பேர் லெஃப்ட் திரும்புவாங்க, சம்டைம்ஸில் யூ டர்ன் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா ஆல்வேஸ் கீப் கோயிங் த மிடில் ட்ராக். ஸோ மிடில் வந்து எப்போவுமே நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். சம்டைம்ஸில் பெரிய வெஹிக்கிள் ரைட் சைடில் வந்ததுன்னா அப்போ மட்டும் நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வழி விடணும். மற்றபடி வந்து நம்ம அழகாக என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். சூப்பர். குட். அப்படியே கண்ட்ரோல் பண்ணி போயிட்டே இருங்க. ஸோ சான்ஸே இல்லாமல் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். போயிட்டே இருக்கலாம். முன்னாடி பார்த்து ஓட்டுங்க, அவ்வளோதான். முன்னாடி மட்டும் தான் பார்க்கணும், சைடில் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம். செகண்ட் கியர். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரைவ் பண்ணும்போது நாங்கள் எங்கே சைடில் பார்க்கணும்? நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். நீங்கள் சைடில் பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணி அவர் ஓட்ட போகிறாரு, அவரு டிரைவர் சீட்டில் இருக்கார். ஸோ நம்ம டிரைவர் சீட்டில் நாம் இருக்கோம். நம்ம எங்கே போகிறோம்? முன்னாடி போகிறோம், இங்கே திரும்ப போகிறதில்ல. ஸோ பிஃபோர் தான் நம்ம எங்கே திரும்ப போகிறோன்னா அப்போ ஸ்லோ பண்ணால் போதும். மிடில் பேஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக குயிக்காக மிடில் பேஸ் பண்ணிக்கோங்க. குட். ஸோ அவ்வளோதான். என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிடணும். சூப்பர். குட். ஸோ இந்த விஷயம் தாங்க நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்கும் போது ஈஸியாக வந்துடும். நியூட்ரல் ஃப்ளோவில் கன்வெர்ட் பண்ண ஆரம்பிங்க. அகெயின் குட். ஹாரன் லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். மைல்டு ஹாரன் யூஸ் பண்ணுங்கள். மைல்டு ஹாரன். குட். ஸ்லோலி அப்படியே செகண்ட் கியர் போட்டுக்கோங்க. ஓகே. ஸ்லோலி கிளச் கண்ட்ரோல். ஸ்லோலி ஹாஃப் கிளச் ஸ்பீடு, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் த கிளச். குட். ஸோ இந்த மைனிட் பிக்கப் வரணும், அதுதான் மெயின் பிக்கப். குட். செகண்ட் கியர் now. ஸோ என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க வியூவர்ஸ். நீங்களும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணி ஓட்டணும்னா நம்ம சென்னை கார்டனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸ்மைலிங்காக ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். ஒரே ஒரு வார்த்தை கூட திட்ட மாட்டேன். ஸோ அதுதான் இருக்கிறதுலே முக்கியம். நான் கேரண்டி ஒரு திட்டவே மாட்டார். நீங்களா திட்டுங்க அப்படின்னா கூட ஒரு திட்ட மாட்டார். ஸோ நான் எப்பவுமே வந்து ஜாலியாக தான் பேசுவேன். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணி ஓட்டலாம், நானும் என்ஜாய் பண்ணி உங்களோட பக்கத்தில் உட்காந்துருப்பேன். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ். பாய். தேங்க்யூ.